செம்மணி மனித புதைகுழியில் மனித எலும்புக்கூடொன்று கால் வழிக்கப்பட்டு இருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் 44வது நாளாக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் லெனின்குமார் தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி V.S. நிரஞ்சன் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், குறித்த மனித எலும்புக்கூடு கால் மடிந்து இருக்கின்றபடியால் அது சைவ முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டதாக சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்த கற்கைகள் பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் ரமணராஜா அழைக்கப்பட்டு சைவ முறை மனித எலும்புக்கூடு அடக்குமுறை தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் நீதவான் ஆகியோர் வினாக்களை கேட்டு அறிந்து கொண்டதுடன் அது சம்பந்தமான அறிக்கைகளையும் கோரியுள்ளனர். அதேவேளை குறித்த மனித எலும்புக்கூடு முறைப்படி புதைக்கப்பட்டதாக இல்லை எனவும் சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறியிருந்தார். இது சம்பந்தமான அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றார். பாதாள உலக தலைவர் கெகல் பத்தர பத்மேவுடன் 3 முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புகளை பேணி வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இதுவரை கெகல் பத்தர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சுமார் 30 பேர் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதேவேளை பத்மேவுக்கு சொந்தமான நுவரெலியாவில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கும் இடத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த தொழிற்சாலையில் 2 பாகிஸ்தானியர்களும் ஐஸ் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அத்துடன் ஒப்பந்த கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு என்பவற்றுக்கு எதிராக இடம்பெற்று வரும் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று 34வது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த தொடர் போராட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார். குறித்த 34வது நாள் போராட்டத்தினை தோட்டவெளி யோசெப்பாஸ் கிராம மக்கள் முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விசாரணைகளை மிக குறுகிய காலத்தில் மேற்கொள்வதற்காக மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு சிசிஐபி போலீஸ் திணைக்களத்தால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிஐடிக்கு வரும் முறைப்பாடுகளை குறைக்கும் நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். இதுவரை 60,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றை விசாரணை செய்வது கடினமானதாகும். அதனால் போலீஸ் மா அதிபரின் ஊடாக முறைப்பாடுகள் மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு மாற்றப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையில் குற்றம் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கவும் பொது ஒழுக்கத்தை பராமரிக்கவும் மத்திய குற்ற விசாரணை பணியகம் நாரகேன்பிட்ட தொழிலாளர் கட்டிடத்தின் 7வது மாடியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் அங்கு உரையாற்றிய அவர், ஒரு திறமையான விசாரணையை செயல்முறையை ஸ்தாபிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். விசாரணைகளுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முறைப்பாடுகள் பெறப்படும் போது விசாரணைகள் மிக குறுகிய காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. மாகாண மட்டத்திலும் இந்த விசாரணை பணியகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மக்கள் குற்றங்கள் தொடர்பில் இந்த பணியகத்தில் முறைப்பாடுகளை செய்ய முடியும். முறைப்பாடுகளின்படி எந்த பகுதியிலும் விசாரணையை மேற்கொள்ளும் அதிகாரம் பணியகத்துக்கு உண்டு என்றும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடர் ஆரம்பமாக முன்னர் அல்லது அதற்கிடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள பிரேரணை குறித்த நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சு அறிவிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஆண்டுகளில் நமது நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக மீறல்கள், மனித உரிமை மீறல்கள் போன்ற நிலைமை தற்போது கணிசமான அளவு மாற்றமடைந்துள்ளது என்று சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரும் அந்த அடிப்படையிலேயே அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதேபோன்று அவர்கள் தரப்பில் சில கண்காணிப்புகளும் காணப்படுகின்றன. அரசும் வெளிவிவகார அமைச்சும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளன. ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாக முன்னர் அல்லது அதற்கிடையில் இது தொடர்பில் அரசு அதன் நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த வீட்டு வசதி திட்டத்துக்காக அரசாங்கம் ரூபாய் 2,500 மில்லியன் ஒதுக்கியுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் 1424 குடும்பங்களும், கிளிநொச்சியில் 29 குடும்பங்களும் உட்பட 2,76,883 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 9,19,109 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அதன் அடிப்படையில் நிரந்தர வீடுகள் கட்டும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பிரதி அமைச்சர் நடந்து வரும் திட்டங்களை ஆய்வு செய்துள்ளார். இதேவேளை 2026 வரவு செலவு திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் வீட்டு வசதிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு முன்மொழிந்துள்ளது. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு ஜனாதிபதி நிதியம் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளது. அதன்படி ஜனாதிபதி நிதியம் உயிரிழந்த ஒவ்வொருவருக்காகவும் தலா 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து நேற்றிரவு 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த பேருந்து விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காவல்துறையினர், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர். இந்த நிலையில் எல்ல விபத்தில் இறந்த அனைவரின் இறுதிச் சடங்குகளும் தங்காலை மாநகர சபை மற்றும் தங்காலை தொழிற்சங்கத்தின் ஆதரவுடன் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் மாபெரும் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று திருகோணமலை சிவன் கோவிலடி முன்றலில் இடம்பெற்றுள்ளது. அனைத்து கட்சிகளின் சார்பில் யாழ் செம்மடியிலும் ஏனைய பிரதேசங்களிலும் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு நீதி வேண்டி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்துக்கு பெருமளவான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், வயதான மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் கட்சி அங்கத்தவர்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். கிருஷாந்தி குமாரசாமி போன்ற மாணவிக்காகவும் அவரை போல் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவிகளுக்காகவும் நீதி வேண்டி தமது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று மாலை வெறுகல் மற்றும் அன்பு வழிபுறத்திலும் இக்கையெழுத்து பெறும் நீதி கோரிய போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார். இந்த விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வகையான சிற்றுண்டி வகைகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களிடம் உரிய முறையில் செயற்படுத்துமாறு அகில இலங்கை உணவக மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரோக்ஷான் உணவக உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேலின் யுத்த குற்றவாளிகள் நாட்டுக்கு வருகின்றனர். நாட்டின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அருகம்பி பிரதேசத்தில் இஸ்ரேலியர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். எனவே யாருமற்ற கச்சதீவுக்கு செல்வதை விடுத்து அருகம்பி மற்றும் பெலிகம பிரதேசங்களுக்கு சென்று உண்மையை அறியுமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இதன் பொழுது அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமெரிக்காவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்கினார். முழு உலகமும் இஸ்ரேலை புறக்கணிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை இவ்வாறு செயற்படுவதிலிருந்து அரசாங்கத்தின் நோக்கம் தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடும் நடிகர் விஜய் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி கச்சதீவுக்கு சென்றிருக்கின்றார். உண்மையில் யாருமற்ற கச்சதீவுக்கு செல்வதை விட அருகம்பை மற்றும் பெலிகமுவுக்கு செல்லுமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இஸ்ரேலின் யுத்த குற்றவாளிகள் அருகம்பை பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளனர். நாட்டுக்கு இஸ்ரேலியர்களின் செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. சுற்றுலா பயணிகள் என கூறிக்கொண்டு நாட்டுக்கு வருபவர்கள் பெண்களையும் சிறுவர்களையும் தாக்குகின்றார்கள். நாட்டின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அருகமை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். அவர்களது நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன. இஸ்ரேலின் யுத்த குற்றவாளிகள் நாட்டுக்கு வருகின்றார்கள். பலஸ்தீனில் சிறுவர்களையும் பெண்களையும் ஊடகவியலாளர்களையும் கொன்று குவித்தவர்கள் சுற்றுலா பயணிகளை போன்று இலங்கையில் குடியேறிக் கொண்டிருக்கின்றனர். இவற்றை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என்றார். தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் படிப்படியாக நிறைவேற்றி மக்கள் ஆதரவு மேலும் அதிகரிக்க அதனை பொறுக்க முடியாத தேர்தலில் தோல்வியுற்ற வடக்கு தெற்கு அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்துள்ளனர் என இளங்குமரன் தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று ஆட்சி அமைத்து தேர்தல் காலங்களுக்கு முன்னைய காலத்தில் சொன்னவற்றை இன்று நிறைவேற்றி வருகிறது படிப்படியாக. அதன் நிமித்தமாக இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக நம்பி 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 திரும்ப திரும்ப வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் இந்த முறை தேர்தல் காலத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அணிதிரண்டு விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் முன்னைய காலத்தில் எடுத்துக்கொண்ட டக்ளஸ் தேவானந்தா, இதே வீடும் டக்ளஸ் தேவானந்தா ஒன்றுணவர்கள் யாரும் நினைக்கவில்லை, அவர்களும் கூட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக பல அவர்கள் கட்சிக்காரர்களையே பிரச்சாரத்திலேயே உருவாத்துறையை படுகொலை செய்யப்பட்டார்கள். பலர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அரசியல் ரீதியாக பலர் ஊடகங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இன்று அவர்களுடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எம்மது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் வடபகுதியில் நீதியை பெற்றுக் கொடுப்பது நடைமுறை இன்று நடைபெற்றுக் கொண்டது. இன்று பார்த்தால் எடுத்து பேசுபொருளாக இருக்கிறது செம்மணி. வடபகுதியில் பெரும்பாலான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது செம்மணி. செம்மணியை பொறுத்தவரைக்கும் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமாக திடசகம் போட்டிருக்குது. ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், இந்த பகுதியில் நடைபெற்ற படுகொலைகள் எந்த காலப்பகுதியில் நடைபெற்றது, என்னத்திற்காக நடைபெற்றது என்று மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு இன்று எமது அரசாங்க மக்கள் பொறுப்பு தந்திருக்கிறார். அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றோம். இன்று நிதி வெடிவிப்பை நீதித்துறைக்கு எமது அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே நேரம் எமது அரசாங்கம் செம்மணியில் இன்றைக்கு நிதி வெடிப்பை செய்திருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அங்கே நிதி வெடிப்பு மட்டுமில்லை, தொழில்நுட்ப உதவியை கூட பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஸ்கேனிங் மிஷின் மூலம், நாங்கள் இத்தனை உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாளுக்கு நாளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் முந்தைய அரசாங்கத்தை பாருங்கள், புதைகுழியை தோண்டுவார்கள், 2-3 நாள் அது இல்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது கொந்தளிக்காதவர்கள், அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள். எந்த அரசாங்கமும் முன்னைய காலத்தில் எடுக்கப்பட்ட உடல்களை மக்களுக்கு காட்டி இருக்கிறதா? இவ்வாறு ஊடகங்களுக்கு படம் எடுத்து காட்டி இருக்கிறதா? ஊடகத்தை சென்று பார்வையிட விட்டிருக்கிறதா? இல்லை. இந்த ஊடக நீரந்திரத்துக்கு போயிடாது. இன்று அதில் எடுக்கிற தடைய பொருட்களா எல்லாமே நாங்கள் மறைமுகம் இல்லாமல் ஊடகத்துக்கு அம்பலமாக காட்டுகிறோம். பொம்மையிலிருந்து இன்னென்ன தடைய பொருள் நாளுக்கு நாள் ஊடக சந்திப்பு செய்கின்றார் அதிலிருந்து. அதனால் நாங்கள் எந்த வகையிலும் ஊடக அடக்குமுறையை செய்யவில்லை. அந்த மனித புதைகுழிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும், இது செம்மணியில் மட்டுமில்லை, அதே நேரம் வடபகுதியில் மட்டுமில்லை, இலங்கை பூராகவும் புதைகுழியை முன்னைய அரசாங்கங்கள் விதைத்திருக்கிறார்கள். அவர்களது அரசியல் இருப்புக்காக, வேறு என்று மக்களுக்காக இல்லை. மக்களை படுகொலை செய்வதோ அடக்குமுறை செய்வதோ தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரச இயந்திரத்தை பிழையான முறையில் வழிநடத்திய நிமித்தமாகத்தான் இது காரணமாக அமைகிறது. இன்று தென்பகுதியில் கொந்தளிக்கிறார்கள், வடபகுதியிலும் கொந்தளிக்கிறார்கள். எல்லோரும் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். இன்று சுருக்கமாக சொன்னால் நல்லாட்சி அரசாங்கத்தில் எமது தமிழ் கட்சி அனைவரும் பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அன்று கேபினெட் இது சட்டமூலம் கொன்றைக்குள்ள இவர்கள் ஒதுங்கி இருந்தால் அந்த அரசாங்கம் இல்லாமலேயே போயிருக்கும். அவ்வாறான பலம் பொருந்திய எதிர்கட்சியில் இருந்தவர்கள் அன்று நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்று கையெழுத்து வேட்டையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா? இல்ல. இது அரசியல் நலன்காந்து. ஐநாவில் விசாரணை வரும்போது கையெழுத்து வேட்டை என்று விடுவார்கள். அதில் இன்றைக்கு சிரிப்பு வேடிக்கை என்றால் உங்களுக்கு தெரியும், என்று பேசுபொருளாக இருக்கிறது மண்டியன் குரூப் என்று நீங்கள் கூகுள்ல தேடி பாருங்க, ஆன்லைன்ல. நான் சொல்ல தேவையில்லை, எல்லாம் பப்ளிக்கா வரும். ஊடகவியலாளர்கிட்ட மகனை கூட படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்திய இராணுவத்துடன் ஒன்றிணைந்து. அன்று அந்த தங்களை தக்க சில இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அதை இந்திய இராணுவத்துடன் ஒன்று பலர்களை இங்கே படுகொலை செய்திருக்கிறார்கள். இலங்கை பூராகவும் மனித புதையல்கள் விதைக்கப்பட்டது. எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடைபெறக்கூடாது என்று திடமா இருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் ஸ்கேனிங் மிஷினை கொண்டு வந்து ஸ்கேனிங் பண்ணி தொழில்நுட்ப உதவி. அதே நேரம் எங்களது அமைச்சரவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்பம் காணாது. மனித நாணயாளர் வந்தபோது நாங்கள் அவரிடம் கூறியிருந்தோம், அமைச்சரும் கூறினார், கார்பன் டெஸ்ட் செய்வதற்கு நீங்கள் தொழில்நுட்ப உதவியை தாருங்கள். எந்த அரசாங்கம் அவ்வாறு கேட்டிருக்கிறதா? அதனால் நாங்கள் இந்த காலப்பகுதியில் நடைபெற்றது இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் திடமாக நம்புகிறோம், பெற்றுக் கொடுப்போம். அதுக்கான காணாமல் போன ஆணைக்குழுவின் ஊடாக
இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த நீதியை பெற்றுக் கொடுத்தோம், அதுவும் 2 ஆண்டுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று காலவரை எல்லையை கூட கொடுத்திருக்கிறார்கள் நமது அரசாங்கம். அதனால் என்ன நடந்தது, எந்த அரசாங்கத்தில் யாரால் நடந்தது என்றதை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது நமது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று திடமான நம்பிக்கை எமக்கும் ஒன்று. எதிர்கட்சியில் எம்மை விமர்சிப்பவர்களுக்கும் தெரியும், இவர்கள் நீதியை நிலைநாட்டி விடுவார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் தாங்களுடன் தான் நீதியை பெற்றுக் கொடுத்ததாக கூறுவதற்கு ஒரு அஜெண்டா வேலைகளை செய்கிறார்கள். நித்திரையில் ஒழும்பி கையெழுத்து வீட்டை வைக்க வேண்டாம். இது ஐநாக்கு தீர்வு கொடுப்பதற்கு மட்டுமில்ல, இது ஒரு எதிர்வரும் காலத்துல நடைபெறக்கூடாத அரசாங்கம் திடமா இருக்கிறது. ஐநாக்காண்டி நாங்கள் தீர்வு கொடுக்க இல்லை, மக்களுக்காண்டித்தான் நாங்கள் தீர்வு கொடுக்க நிற்கிறோமே ஒழிய வெளிநாட்டு சக்திகளுக்கோ அல்லது இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் நலனுக்காக நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க நினைக்கவில்லை. மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசாங்கம் ஒன்றில் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது பொறுப்பு. ஏனென்றால் எமக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடபகுதியில் தந்திருக்கிறார்கள் என்று. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது சிங்கள கட்சியும் இல்லை, தமிழ் கட்சியும் இல்லை, முஸ்லிம் கட்சியும் இல்லை, மனிதநேயம் கொன்ற ஒரு அமைப்பு என்பதை இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன். இதனால் தேசிய மக்கள் சக்தியை சூழ தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலைய, பேகர் அனைவரும் அணிதிரள்வது எவராலும் தவிர்க்க முடியாது என்று இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறேன். அதனால் அவர்கள் எல்லோரும் பயந்திருக்கிறார்கள். இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்யும் போது அவரது முகப்புத்தகத்தை பாருங்கள். அவரது முகப்புத்தகம் முதலாவது மொழியாக தமிழ் மாறுகிறது. ஏனென்றால் வடக்குக்கு விஜயம் செய்யும் போது வடக்கை தமிழில் கையாள வேண்டும் என்று அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார். வடக்கில் செயற்பாடுகளை தமிழில் கையாள வேண்டும் என்று அதை அவரது முகநூலினூடாகவே அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இனி அனைத்து அரசு நிறுவனங்களும் வடபகுதியில் வரும்போது தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு செயற்படும். இங்கே வரும் லெட்டர்கள், கடிதங்கள் சிங்களத்தில் வருகின்றன. எதிர்வருங்காலத்தில் அது படிப்படியாக மாறி தமிழில் இங்கே வரும் வடபகுதிக்கு வருகிற லெட்டர்கள் தமிழில், ஆங்கிலத்தில் வரும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்திடும். அது எமது நாட்டின் ஜனாதிபதியர்கள் பறைசாற்றியுள்ளார். அதனால் இனி பயப்படுத்தவில்லை. இனவாத ரீதியில் நாங்கள் செயற்படவில்லை, சாதியவாத ரீதியில் செயற்படவில்லை, ஒரு மக்களை ஒடுக்கி நாங்கள் வரணும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கு. அதனால் இந்த தோத்த அரசியல்வாதிகள் எமக்கு எதிராக சேறு பூசுவது தவிர்க்க முடியாது. அவர்கள் அந்த மாதிரி தவக்க இருக்குதானே, கொஞ்ச காலம் கத்தும், தண்ணி மழை பெய்தா பாக்கு பாக்குன்னு கத்தும். அதே மாதிரி இந்த காலத்துல கத்தி போட்டு பிறகு எங்கேயே தெரியாது, காண கிடைக்காது. அவர்கள் யாழ்ப்பாணத்துல கூட இருக்கிறில்லை, பாரித்தவக்க மாறித்தான் எமது தமிழ் அரசியல்வாதிகள். அதனால் அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்துதான் சிந்திக்கணும். அவர்களை பற்றி சிந்திச்சா எங்களை வெளியே பார்க்க இயலாது. அதனால் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு தமிழரசு கட்சியால் அரசியல் அஜெண்டாவாக ஒரு கர்த்தால், எமது அரசியலில் பழக்கப்பட்டதுதான் ஒரு கர்த்தால். அது மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்திருந்தால் அது வெற்றி அளித்திருக்கு. இது அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கர்த்தால். அது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களது அரசியல் அதிகாரத்தை தங்களது கர்த்தாலால் நிரூபிக்க முடியும் என்று பறைசாற்றியிருந்தார்கள். அவர்களது அதிகாரம் வடபகுதியில் இல்லை என்பதை இந்த கர்த்தால் உணர்த்தி இருக்கிறது. வடபகுதி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஏன் திரும்ப திரும்ப வந்து இங்கே வந்து உளறுகிறீர்கள், கத்துகிறீர்கள், மக்களின் இயல்பு நிலையை குழப்பதற்காக இவ்வாறான கர்த்தாலை செய்கிறீர்கள்? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எங்கே தப்பு நடந்தாலும் அதற்கான நீதியை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்று நிலைநாட்டியுள்ளோம். நீதி தன் கடமையை செய்யும். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் இராணுவத்தில் என்று அது வழக்கு நடக்கிறது. அதுக்கான நீதி, அந்த நீதி பொறுமுறையினூடாக நடக்கும். நாங்கள் அதை பற்றி பெருசாக அட்டி கொடுவோம். ஏனென்றால் நாங்கள் கதைக்க வேண்டும் என்றால் இது பிள்ளை நடந்தால் தான் கதைக்கணும். நீதித்துறை நிலைநாட்டப்படும். இன்றைக்கு தென்பகுதியில் அதிகமான துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. இதே வடபகுதியில் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தால் தென்பகுதியில் அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? இங்கே மீள விடுதலை புலிகள் உருவாகிவிட்டார்களோ, துப்பாக்கிச்சூடு நடக்கிறது என்று தென்பகுதியில் குழப்புவார்கள் மக்களை. தான் அரசியல். அதே மாதிரி இன்றைக்கு அது அங்க நடக்குது, ஆனால் கண்டிக்கணும். அங்க பாதாள குழு. ஏனென்றால் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இல்லாட்ட நடக்கும். இந்த பாதாள குழுவுக்கு அரசியல்வாதி தான் தலைமை தாங்கினவர். அதுக்கு போலீஸும் உடந்தையா இருந்திருக்கிறார்கள். இன்று அந்த வகுப்பறையில் ஒரு தலைமை தாங்குவதற்கு எவரும் இல்லாதனால இன்றைக்கு அங்க சிறு சிறு அசம்பாதம் நடக்கிறது. எதிர்வரும் காலத்துல அதை முற்றுப்படுவோம் என்று திடமான நம்பிக்கை இருக்குது. அதுக்கான பொறிமுறை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பலர் கைது செய்து, உங்களுக்கு தெரிந்தானே, பலர் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் அதற்கு தொடர்பு என்று பயத்தில் இருக்கிறார்கள். போய் ஆமத்துருவை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியுது, நான் பிழை செய்திருந்தா இந்த மனதுக்கு தெரியும் என்று, ஐயோ இப்படி சுத்தி கொண்டு வரைக்கும் என்னத்தான் தாக்கா போகுது என்று அவர்கள் பயந்த நிமித்தமாகத்தான்
அவர்கள் அங்கே பயத்துல இல்லாத ஆமதுருவை சந்தித்த போது மாமதுருவை சொல்லிவிட்டார். அவர்களும் நாங்கள் அந்த நீதியை பார்க்கின்றோம் என்று பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை. இனிமேலும் இந்த நாடு சிறந்த முறையில் அனைவரும் தமிழ், சிங்கள, முஸ்லிம், பேகர் அனைவரும் ஒன்றிணைந்து இனக்கியத்துடன் கட்டியெழுப்புவதை இந்த நாட்டில் எவராலும் இந்த அரசியல் சூழ்ச்சியும் செய்ய முடியாத திடமான நம்பிக்கை இருக்கிறது. பொன்சேகாவின் வெள்ளைக்கொடி கதையால் தான் படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவர் அதனை கூறியிருக்காவிட்டால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தம் வழங்கினார் என சரத் பொன்சேகா கூறியுள்ள விடயம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: போரில் புலிகளால் வெள்ளை கொடி காட்டப்பட்ட போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பதையும் பொன்சேகா சொன்னார். வெளிநாட்டில் ஒன்றையும் இங்கு வேறொன்றையும் கூறுகின்றார். பொன்சேகா போரை முடிக்க பங்களிப்பு செய்தவர். அதனால்தான் அவர் மனம் நோக்கும்படி நம் கருத்துக்களை முன்வைப்பதில்லை. ஆனால் அவர் தற்போது முழு அரசியல்வாதி. அன்று வெள்ளைக்கொடி கதையை அவர் கூறாமல் இருந்திருந்தால் நல்லது. இவ்வாறு வெள்ளைக்கொடி கதையை கூறாது இன்று கூறும் கதையை கூறியிருந்தால் படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்காது. வெள்ளைக்கொடி கதையை கூறியதால் தான் போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது என்றார்.